தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மெயினாக நீட் எக்ஸாம் இப்போ கம்ப்ளீட் ஆச்சு. நீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, அதாவது எம்சிசியில் நமக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி கால்ஃபர் பண்ணும்பொழுது நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அது வழியாக ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் உள்ளே வரணும். அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு அவங்க கால்ஃபர் பண்ணும்பொழுது நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வழியாக கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இது இரண்டுக்குமே நமக்கு தேவையான விஷயங்கள். அதுவும் குறிப்பாக இப்போ நான் தமிழ்நாட்டை பற்றி மெயினாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஆல் இண்டியா கோட்டை பற்றி நான் இப்போதைக்கு நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க. தமிழ்நாட்டு மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளை பண்ணும்பொழுது அதில் மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவே. என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி டெபாசிட். இதுவும் ஒரு மாணவர் கேட்டிருந்தார். ஒரு மாணவர்கள் 2, 3 மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் உள்ளே வராங்க, ரிப்பீட்டராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஸோ புது மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் அந்த செக்யூரிட்டி டெபாசிட்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. செக்யூரிட்டி டெபாசிட்றதா மெயினாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது. இது அந்த மாணவருக்கு மட்டுமே கிடையாது, நிறைய மாணவர்கள் இந்த சந்தேகங்கள் இருக்குது. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ கட்டணும், எப்படி நம்ம ரெடி பண்ணி வைக்கணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற விஷயமே எதற்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது ஒரு காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் போய் கம்பல்சரி ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த சீட் எம்டி ஆகிடுது. வேக்கண்ட் ஆகும்பொழுது திரும்ப வேறு யாரும் அந்த சீட்டுக்கு வரலைன்னா அந்த இடம் எம்டியாகவே காலியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடாதுன்றதுனால முன்கூட்டியே உங்ககிட்ட அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டை வாங்கி வச்சுட்டா, நீங்கள் சேரலைன்னா இந்த அமௌண்ட்டை தரமாட்டாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக போய் சேருவாங்க. காலேஜுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை வாங்குறாங்க. ஸோ இதுதான் காரணம். எவ்வளோ அமௌண்ட்டு வாங்குறாங்கன்னா, 30,000 ஒன்று, 1,00,000 ஒன்று. 30,000 எங்கே, 1,00,000 எங்கே அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு கால்ஃபர் பண்ணும்பொழுது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. ஆல் இண்டியா கோட்டாக்கு ரேங்க்ன்றது உங்கள் ஸ்கோர் கார்டிலே வந்துடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. நான் இப்போ பேசுகிறது எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன், தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் மட்டும்தான். ப்ரைவேட் காலேஜ் அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் அவங்க வெளியிட்டுட்டாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுப்பாங்க. அந்த கவுன்சிலிங் டைமில் நீங்கள் ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் யாரை நீங்கள் என்னென்ன சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாய்ஸ் படி அவங்க அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுடைய மார்க் என்னவோ அந்த மார்க்கு தகுந்த மாதிரி ஒரு காலேஜை அலாட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருச்சு, 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எந்த காலேஜில் உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்ன்றது கட்ட தேவையில்லை. எந்த அமௌண்ட்டுமே கட்ட தேவையில்லை. அதுக்கு ஃபீஸ் மட்டும் இருக்கும். வருஷத்துக்கு நீங்கள் 18,000 கிட்ட வருதோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் தங்கினே அது தனி ஃபீஸ். அது கவர்மெண்ட் காலேஜுக்கு. அதுவே அந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது. 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எந்த மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்பாக எந்த டைமில் அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற விஷயம் 30,000 கட்டணும். நீங்கள் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டில், மேனேஜ்மெண்ட் கிடையாது, கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் நீங்கள் எடுக்கிறீங்க சரிங்களா? கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கட்டணும். அது எப்போ கட்டணும்னா, காலேஜில் போய் சேர்ந்தபோது கட்டணுமானா கிடையாது. நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்திருக்கும் வெப்சைட்லேயே. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அந்த காலேஜில் போய் நீங்கள் சேரணும். அப்போ அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ டவுன்லோட் பண்ணும்பொழுதே டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீடைரக்ட் ஆகி என்ன பண்ணுன்னா, பேமெண்ட் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினதுக்கப்புறம் தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரே டவுன்லோட் பண்ண முடியும். அதை எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் காலேஜில் அவங்க எந்த டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே போய் காலேஜில் சேரணும். இது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ரூ. 30,000. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ரூ. 1,00,000 நீங்கள் பே பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட். சரிங்களா? ஸோ இதுதான். இப்போது 30,000 கட்டியாச்சு, நமக்கு கொடுப்பாங்களான்னா அது ரீஃபண்டபிள் தான். நீங்கள் 30,000 கட்டிட்டீங்க, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அந்த காலேஜில் போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா, அந்த காலேஜில் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் இல்லையா? அந்த ஃபீஸ் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்கோ அதில் 30,000 கழிச்சுக்கிட்டு நீங்கள் பேலன்ஸை மட்டும் கட்டினா போதும். அதாவது அதுதான் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்கிறது. இல்லை அந்த காலேஜில் நீங்கள் சேரவே இல்லைன்னாலும் அந்த 30,000 உங்களுக்கு திருப்பி வந்துடும். அந்த 1,00,000மோ 30,000மோ திருப்பி வந்துடும். அது எப்போன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கில் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, 30,000 டெபாசிட் பண்ணிட்டீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் சேரவே இல்லை அப்படின்னா, செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் சேரலைன்னா அது ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, செக்யூரிட்டி டெபாசிட் கொடுத்துருவாங்க. ஆனால் செகண்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சிச்சுன்னா திருப்பி நீங்கள் 30,000 கட்டணுமானா கட்ட தேவையில்லை.
ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டிட்டீங்க, அது ரீஃபண்ட் வாங்காமல் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுவே எலிஜிபிள் தான் உங்களுக்கு. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. என்னன்னா, இது எப்போ நமக்கு கிடைக்காது, காலேஜ் செகண்ட் ரவுண்டில் ஒரு சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு. செக்யூரிட்டி டெபாசிட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கட்டிட்டீங்க. ஆனா அங்க போய் சேரல. செகண்ட் ரவுண்ட் அப்போ ஒரு காலேஜ் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. அங்கேயும் நீங்க சேரலன்னா, உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்ட புடிச்சிருவாங்க. அது 1,00,000 இருந்தாலும் சரி, 30,000 இருந்தாலும் சரி, மேனேஜ்மென்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இல்ல கவர்ன்மென்ட் சீட்டா இருந்தாலும் சரி. செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு சேரலன்னா, செக்யூரிட்டி டெபாசிட் காலியாயிடும். செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சா கம்பல்சரி நீங்க சேர்ந்து ஆகணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் இருக்கு. அது ரீஃபண்ட் அப்டின்னா கையில உடனே குடுத்துற மாட்டாங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் கிடைக்கும்பொழுது, அந்த கட்டுன அமௌண்ட்ட கழிச்சுட்டு பேலன்ஸ மட்டும் நீங்க ஃபீஸ் கட்டுனா போதும். ஸோ இதுதான் வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்டின்ற விஷயத்துக்கு உண்டான விஷயங்கள். ஸோ இது ஒரு சேஃப்க்காக அவங்க வாங்கி வைக்கிறாங்க. இது வந்து முன்னாடிலாம் கிடையாது. நடுவுல தான் ஆரம்பிச்சாங்க. இந்த வருடமும் அது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே அமௌண்ட் தான் இருக்குமானா, மேக்ஸிமம் அதே அமௌண்ட் தான் இருக்கும். பெருசா வந்து இன்கிரீஸ் ஆகாது. இத நீங்க புரிஞ்சுக்கங்க. பிரைவேட் காலேஜ்னா 30,000 மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு ரூ. 1,00,000 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து மிக முக்கியமானது. இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்கன்னா, இந்த அமௌண்ட்ட தயாரா வச்சுக்கிட்டு நீங்க போகணும். இது இல்லாத டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்றது ஏற்கனவே நம்ம வீடியோல குடுத்துருக்கோம். அந்த வீடியோய பாருங்க. டாக்குமெண்ட்ட தயார் பண்ணி வச்சுருங்க. ஜூலை 6ஆம் தேதிக்கு மேல நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.